தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, காலை பொழுதிலே இறைவனுடைய ஆசீர் வேண்டி அருள் வேண்டி அவருடைய திருப்பீடத்தின் அருகிலே ஒரே குடும்பமாக இணைந்திருக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய செயல்பாடுகள், நாம் செய்ய இருக்கக்கூடிய பயணங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். இறைவனுடைய உதவியால், இறை வல்லமையால் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் முழுமையான வெற்றியை நாம் பெற, நம்முடைய பயணத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இன்றைய தினத்தை இறை கரத்திலிருந்து நாம் தொடங்குவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 6 முதல் 9, மேலும் அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அந்நாட்களில் தாவீது பெலிஸ்தீனை கொன்ற பின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சனாக்களோடும் நரம்பிசை கருவிகளோடும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர். அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீதோ 10,000 பேரை கொன்றான் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று அவர்கள் தாவீதுக்கு 10,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர்.
அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்கொண்டு பார்க்கலானார். தாவீதை கொல்ல வேண்டுமென்று தம் மகன் யோனாத்தனிடம் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தான். ஆனால் சவுலின் மகள் யோனாத்தான் தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தான். ஆதலால் தாவீதை பார்த்து யோனாத்தான், என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறான், ஆதலால் எச்சரிக்கையாயிரு. காலையிலேயே புறப்பட்டு மறைவான ஒரு இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள். நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன். அப்படி நான் அறிகிறதையெல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றான். யோனாத்தான் தாவீதை பற்றி தம் தந்தை சவுலிடம் நல்ல விதமாக பேசி, அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு எதுவும் செய்ததில்லை. மேலும் அவனுடைய செயல்கள் அரசில் மிகவும் பயனுடையதாயிருந்தன. அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாதது அப்பெலிஸ்தீனை கொன்றான். அதனால் ஆண்டவன் இஸ்ரேல் எல்லோருக்கும் பெரும் வெற்றியை அளித்தான். நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுற்றீர். அப்படி இருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரக்கத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினான். சவுல் யோனாத்தனின் வார்த்தைகளை கேட்டான். அதனால் சவுல் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றான். பின்பு யோனாத்தான் தாவீதை அழைத்து இவ்வார்த்தைகளை எல்லாம் அவருக்கு கூறினான். மேலும் யோனாத்தான் தாவீதை சவுலிடம் அழைத்து செல்ல முன்பு போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளை எனக்கு இறங்கியிருளும், ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர். அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர். என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர். மிக பலர் என்னை ஆவணத்துடன் நிறுத்து போராடுகின்றனர். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். என் துன்பங்களில் எண்ணிக்கையை நீர் அறிவேன். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளேன். இவையெல்லாம் உன் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன், ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கின்றேன். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளையே நம்பியிருக்கின்றேன், எதற்கும் அஞ்சேன். மானிடர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? கடவுளே, நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை. உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். அழியா வாழ்வின் அச்செய்தின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
உங்களோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வசனங்கள் 7 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு முரண்பாடான நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். தாவீது பெலிஸ்தியன் கோலியாத்தோடு போரிட்டு அவரை வெற்றி பெற்று இஸ்ரேல் மக்களுக்கு மாபெரும் ஒரு மகிழ்ச்சியை, வெற்றியை கொண்டு வந்தார். இஸ்ரேல் மக்களின் சார்பாக, அரசரின் சார்பாகத்தான் தாவீது கோலியாத்தை எதிர்த்து அவரை வெற்றி கொண்டார். ஆனால் அந்த வெற்றிக்கு பிற்பாடு தாவீதுக்கு மக்களினுடைய பெயரும் புகழும் அதிகமாக போய் சேருகிறது. மக்கள் எல்லாரும் தொடக்கத்திலே அரசரை வாழ்த்தியதாக தெரிந்தாலும் அவர்களுடைய அந்த வாழ்த்திலே ஒரு சொல்லாடலை அவர்கள் இணைத்து விடுகிறார்கள். சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 10,000 பேரை கொன்றான் என்று அவர்கள் அந்த பெண்கள் போற்றி பாடிய அந்த காரணத்தினால் இப்பொழுது சவுலுக்கு தாவீதின் மீது பொறாமை ஏற்படுகிறது. இந்த மக்கள் என்னை விட தாவீதை அதிகமாக கொண்டாடுகிறார்களே, தாவீதுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய விதத்திலே வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களே என்று சொல்லி அவர் சவுல் தாவீது மீது பொறாமை கொள்ளுகிறார். வெறுமனே பொறாமை கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவரை கொன்றுவிடவும் தீர்மானிப்பதாக நாம் பார்க்கிறோம். இங்கே தாவீது சவுலுக்கு நன்மையைத்தான் செய்திருக்கிறார். சவுலின் சார்பாகத்தான் சென்று அவர் போரிட்டு தாவீதை வெற்றி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இங்கே சவுல் தாவீது மீது பொறாமை கொள்ளுகிறார். அதே போல இன்னொரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். யோனத்தான் தாவீதின் மீது அன்பு கொண்டவராக இருக்கிறார். இங்கே உண்மையிலேயே யோனத்தான் தான் தாவீது மீது பொறாமை கொண்டிருக்க வேண்டும். என்ன காரணம்? யோனத்தான் சவுலினுடைய மகன். சவுலுக்கு அடுத்தபடியாக அரசராக கூடிய அந்த தகுதியில், அந்த நிலையில் இருப்பவர் யோனத்தான். இந்த நிலையில் சவுலுக்கு அடுத்ததாக அரசராக இப்பொழுது மாற இருக்கின்றவர் தாவீது. எனவே இயல்பிலேயே யோனத்தானுக்குத்தான் தாவீது மீது பொறாமை இருந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே யோனத்தான் முற்றிலும் அதற்கு மாறானவராக தாவீது மீது அளவு கடந்த அன்பு உடையவராக இருக்கின்றார். மாறாக இங்கே சவுல்தான் தாவீது மீது பொறாமை கொண்டிருக்கின்றார். இங்கே யோனத்தான் நன்மைத்தனத்தின் ஊற்றாக, நன்மைத்தனத்தின் அடையாளமாக இருக்கின்றார். அன்பு மக்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே இருக்கிறோம். பொறாமையின் காரணமாக மற்றவர்கள் மீது காழ்ப்புணர்வு கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். நாம் நன்மைத்தனத்தின் ஊற்றாக இருக்கின்ற பொழுது, நன்மையான காரியங்களை நினைக்கின்ற பொழுது, பெருந்தன்மையோடு செயல்படுகின்ற பொழுது, அது ஆண்டவரிடத்திலிருந்து நிறைவான அருள் வரங்களை, ஆசீர்வாதங்களை நமக்கு பெற்று தருகின்றது. நன்மைத்தனத்தில் நாம் ஊன்றி இருக்கின்ற பொழுது நம்மையும் நன்மைத்தனம் நிச்சயமாக வந்து அடையும். நம்மை சூழ்ந்து இருப்பவை அனைத்தும் நன்மையானதாகவே இருக்கும். எப்படி ஒரு காந்தத்தை, அந்த காந்த சம்பந்தப்பட்ட பொருட்கள், இரும்பு பொருட்கள்
அருகில் வருகின்ற பொழுது அந்த காந்தம் அவற்றை ஈர்த்து கொள்கின்றனவோ, அதே போல நாம் நன்மையான செயல்களை செய்கின்ற பொழுது, தூய மனம் கொண்டிருக்கின்ற பொழுது, பெருந்தன்மையான உள்ளம் கொண்டிருக்கின்ற பொழுது, நாமும் நன்மையான காரியங்களை நம்மகத்தை இழுத்து கொள்பவர்களாக இருப்போம். இந்த நற்செய்திகளை பார்க்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து மக்கள் இருந்தார்கள். அவர் சென்ற இடமெல்லாம் மக்கள் அவரை பின்தொடர்ந்து கொண்டே சென்றார்கள் என்று பார்க்கிறோம். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய ஆண்டவரை மக்கள் பின்தொடர்ந்து கொண்டே சென்றார்கள். நாமும் நன்மைத்தனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக செய்பவர்களாக, நன்மைத்தனத்தின் ஊற்றாக, பிறப்பிடமாக இருக்க முயற்சி செய்வோம். மற்றவர்கள் நமக்கு தவறே செய்தாலும் நாமும் பதிலுக்கு அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த நல்ல மனதை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட நல் மனம் வேண்டி, நன்மைத்தனத்தின் ஊற்றாக நாம் இருக்க அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து இறையருளை இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதத்திரவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உமோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது:
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற திருத்தொண்டரும் மறைசாட்சியுமான புனித வின்சென்ட் பல்லோட்டி, இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
விரைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பினாவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. உறுதி பூசுதல் பெறுபவர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே வைத்து நடைபெறும். பயிற்சி வகுப்பும் தொடர்ந்து ஒப்புரவு அருட்சாதனமும் அவர்களுக்கு வழங்கப்படும். எனவே உறுதி பூசுதல் பெறுகின்றவர்கள் தவறாது இந்த பயிற்சி வகுப்பிலும் ஒப்புரவு அருட்சாதனத்திலும் பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தந்தையின் உடலுள்ள சுகத்திற்காகவும் இங்கு வந்திருக்கிறவருடைய தேவைகள் எண்ணங்கள் நிறைவேறும்படியாக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, எமது பெயர் தூயதென போற்று பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவேற்றிங்கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை மெண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக.
இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக ஆமென். புனித ஜெபமாலை எண்ணெயும் புனித ஜெபமாலை எண்ணெயும் புனித ஜெபமாலை எண்ணெயும் நிலையான புகழுக்குரிய தூய நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாவுக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.